ஸோ வெல்கம் டு மேச்சிசை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குருனா யார்? டீச்சர். எந்த டீச்சர் வந்து பெஸ்ட்டு டீச்சர், எந்த டீச்சரை நீங்கள் சூஸ் பண்ணால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்க அப்படிங்கிற பற்றினா ஒரு ஜென் கதை. ரைட். ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார தளபதி இருந்தார். அந்த பணக்கார தளபதி பார்த்திங்கன்னா ஜென்க்கு தத்துவத்தை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 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 மடத்துக்கு வந்து போகிறாரு. அந்த மடத்துக்கு போனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 2 குரு இருக்கார். யங் அப்படிங்கிற ஒரு குரு, யாதவ் அப்படிங்கிற ஒரு குரு. ஸோ இந்த 2 குரு இருக்காங்க. ஸோ யங் அப்படிங்கிற குரு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஜென் தத்துவம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜென் தத்துவம் கற்றுக்கிறதுக்கு நீ தகுதியான நாள் தான், நீ பார்க்குறதுக்கு நல்லா புத்திசாலித்தனமாக தெரிகிற, நீ ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக இருக்க, உன்னால் ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக பாராட்டி வந்து அந்த யங் அப்படிங்கிற ஒரு குரு வந்து சொல்கிறாரு. அதுவே யாதவ் அப்படிங்கிற குரு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போய் சொன்னதுக்கு அவர் வந்து, ஜென் தத்துவம்லாம் உனக்கு வந்து சுட்டு போட்டாலும் மண்டையில் ஏறாது, நீ அடி முட்டாள், உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் உனக்கு புரியாது, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகட்டிவாக வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த பணக்கார படைத்தளபதி யாரை குருவாக சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவரை திட்டக்கூடிய அந்த யாதவ் அப்படிங்கிறவர் தான் வந்து குருவை வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கதையில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு குருவை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒரு டீச்சர் எப்படிப்பட்ட டீச்சராக இருக்கணும்னா, உங்களை பற்றின பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு ஆளை வந்து நீங்கள் டீச்சராக சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களை பாராட்டுறதுக்கு, உங்கள் மேலே அன்பு செலுத்துறதுக்கு, அது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் நண்பர்கள் இருக்காங்க, உங்கள் மனைவி இருக்காங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்காங்க, உங்கள் ஃபேமிலி இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே ஒரு நெகட்டிவான ஒரு குருவை சூஸ் பண்ணால் மட்டும்தான், அதாவது உங்களை திட்டக்கூடிய, உங்கள் குறைகளை சுட்டி காட்டக்கூடிய, உங்களை வந்து ஒரு அடித்து வேலை வாங்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு குருவை நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்க அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பாராட்டக்கூடிய ஒரு குருவை சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்ககிட்ட ஏதோ பிரதிபலன் எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதுவே உங்களை திட்டக்கூடிய, உங்கள் குறைகளை சுட்டி காமிக்கக்கூடிய, உங்களை வந்து எப்படியாவது அந்த தொழிலில் வந்து நல்லா கற்றுக்க வைக்கக்கூடிய ஒரு ஆளை சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ குருவை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளை தான் நீங்கள் குருவை சூஸ் பண்ணணும், ஒரு டீச்சராக சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கராத்தே கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு யோகா கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு மியூசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆர்ட் ரீதியாவோ ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த தொழிலில் வந்து ஒரு பெரிய ஆளாக முடியும். அதே டீச்சர் ரொம்ப லீனியண்ட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்கள வந்து அவங்க சொல்கிற நீங்களும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துருவீங்க, நீங்கள் முன்னேறவே மாட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு நீதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சிம்பிளான ஒரு மாரல் ஸ்டோரி தான். எந்த மாதிரி ஒரு குரு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி டீச்சரை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றின ஒரு கதை தான் பார்த்திங்கன்னா இந்த ஜென் கதை. ஓகே.